we are finding the inverse of A is equal to A is a 3 by 3 matrix 1 2 3 0 1 4 5 6 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டெப் 1 டிட்டர்மினண்ட் பார்க்கணும். டிட்டர்மினண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு மேலே உள்ள 1 இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட் 1 இன்ட்டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 6. ஸோ 1 இன்ட்டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 6. அடுத்தது இது முதல்ல ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு, ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம்னா 0 இன்ட்டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 0 இன்ட்டு 6 மைனஸ் 1 இன்ட்டு 5. ஸோ இதை அதுக்கப்புறம் சுருக்கணும் அப்படின்னா 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 4 இன்ட்டு 6 24 மைனஸ் 2 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 4 இன்ட்டு 5 மைனஸ் 20 ப்ளஸ் 3 இன்ட்டு 0 இன்ட்டு 6 is 0 மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 5. அதுக்கப்புறம் இது மைனஸ் 24 இன்ட்டு 1 மைனஸ் 24 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 20 ப்ளஸ் 40 ப்ளஸ் 3 மைனஸ் 5 இஸ் மைனஸ் 15. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 40, இதையும் சேர்த்தோம்னா 24 10 34 39 மைனஸ் 39 ப்ளஸ் 40. ஸோ இது இஸ் 1. டிட்டர்மினண்ட் வேல்யூ இஸ் 1. டிட்டர்மினண்ட் 0 இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருக்கனால இதுக்கு இன்வெர்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு முதல் எலமெண்ட்டுக்கு பார்க்கணும்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். இந்த டிட்டர்மினண்ட் பார்க்க வேண்டும். சைன் வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படி மாற்றி எழுதணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி முதல்ல சைன் பார்த்துக்கோங்க. முதல்ல காலத்தில் உள்ள சைனை முதல்ல போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு. எதுவும் டவுட் இருந்ததுன்னா ரோ நம்பரையும் கால நம்பரையும் கூட்டினோம்னா அது ஈவனாக வந்ததுன்னா ப்ளஸ்ஸு, ரோ நம்பரையும் கால நம்பரையும் கூட்டினோம்னா ஆடாக வந்ததுன்னா அது மைனஸ். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ், அதுக்கு அடுத்தது ப்ளஸ். முதல்ல கால வைஸாக முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக எழுதுங்க. இங்கே ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ், அப்புறம் ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ். இப்படி தான் எழுதணும். இப்படி ஆல்டர்னேட்டிவாக எழுதாதீங்க. அது எப்படி எழுதணும்னா 3/3க்கு ரைட்டாக வரும், 2/2க்கு தப்பாக வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ் எழுதணும்னா 2/2க்கு இங்கே ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே மைனஸ். இதை மாற்றி எழுதுகிறப்ப இங்கே மைனஸ், இதை மாற்றி எழுதுகிறப்ப இங்கே ப்ளஸ். ஸோ 2/2க்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு எழுதுனா இங்கே தப்பாகிடும். அதனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா, காலத்தில் வந்து முதல்ல சைனை போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டிவாக. இங்கே ப்ளஸ் வந்து அப்புறம் மைனஸு ப்ளஸ்ஸு மாற்றி எழுதணும். இங்கே மைனஸ்னால் அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி எழுதிக்கணும். ப்ளஸ்ஸுன்னா அடுத்தது மைனஸு அண்டு ப்ளஸ்ஸுன்னு மாற்றி எழுதிக்கணும். ஸோ முதல்ல சைன் போட்டுக்கணும். அடுத்தது அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு இப்போ எலமெண்ட்டுக்கு பார்க்குறப்ப 1 தான் அந்த எலமெண்ட். அப்போ அந்த ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் விட்டுறணும். 1 இன்ட்டு 0 தட் இஸ் 1 இன்ட்டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 6 மைனஸ் 4 இன்ட்டு 6. அடுத்து ரெண்டாவதுக்கு வந்து சைனில் முதலே போட்டு வச்சுக்கணும். ரெண்டாவதுக்கு பார்க்குறப்ப இந்த ரெண்டாவது நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலத்தில் இருக்குது. ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுனோம்னா 0 இன்ட்டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 5. அதே மாதிரி இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டணும். 0 இன்ட்டு 6 மைனஸ் 1 இன்ட்டு 5. அதுக்கடுத்தது இந்த நம்பர் ரெண்டாவதுல உள்ள இந்த 0, ரெண்டாவது ரோவில் உள்ள 0க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். ஸோ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுறணும். 2 3 6 0ன்னு வரும். ஸோ 2 இன்ட்டு 0 மைனஸ் 3 இன்ட்டு 6 இந்த நம்பர். அதே மாதிரி எந்த எலமெண்ட்டுக்கு பார்க்குறோமோ அந்த எலமெண்ட்டினுடைய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மீத உள்ளதனுடைய டிட்டர்மினண்ட்டை போடணும். அப்படி எல்லா இதுவும்
எழுதியிருக்கிறோம். இதை அதுக்கப்புறம் சுருக்குறோம். இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்ங்கிறது. ஸோ 1 into 0 minus 4 into 6 minus 24. இங்கே minus 4 into 5 வந்து 20 minus 20 minus of minus plus 20. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 0, அதுக்கடுத்தது minus 1 into 5 வந்து minus 5. இங்கே பார்த்தோம்னா மைனஸ் இது 0 ஆகிடும், இது மைனஸ் 18 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 18, இது மைனஸ் 15, இது 1 into 6 மைனஸ் 2 into 5 10, மைனஸ் 10 ப்ளஸ் 6, அப்போ மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4, இங்கே 2 4 8 மைனஸ் 3, அப்போ 5, இங்கே 4 மைனஸ் 0, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 4, இங்கே 1 மைனஸ் 0 1, இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது, ஸோ 1. ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 3வது ஸ்டெப் என்னன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட்டுங்கிறது அல்லது அட்ஜுகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸினுடைய டிரான்ஸ்போஸ். ஸோ இதனுடைய டிரான்ஸ்போஸ், இது ரோவாக இருக்கிறது காலமாக எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. திருப்பி எழுதணும், ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றி எழுதுறது. இன்வெர்ஸுங்கிறது ஏ இன்வெர்ஸுங்கிறது 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ. அட்ஜிஏ இருந்தால் இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1. ஸோ 2ஐ பெருக்கணும்னா ஏ இன்வெர்ஸ் நமக்கு இது கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.